ராமநாதபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹைட்ரோ கார்பன் கிணறுகளால் மாவட்டம் பாலைவனமாகிவிடும் என சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். அதை பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2019ஆம் ஆண்டு மத்திய அரசின் புதிய எண்ணெய் எழுத்து கொள்கையான HELP அடிப்படையில் 3வது சுற்று திறந்தவெளி ஏலமான OALP மூலம் ONGC நிறுவனம் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்ட பகுதிகளில் 1259.44 சதுர கிலோமீட்டர் தரைப்பகுதி மற்றும் 143.97 சதுர கிலோமீட்டர் ஆழமற்ற கடல் பகுதிகளை உள்ளடக்கி மொத்தமாக 1403.41 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க அனுமதி பெற்றது. அதன்படி ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனிச்சியம், பேய்குளம், கீழச்செவனூர், வேப்பங்குப்பம், பூக்குளம், சடகினேரி, கீழச்சிறுபோது, வல்லக்குளம் உட்பட 20 பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகளை சுமார் 675 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க திட்டமிட்டு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் ONGC நிறுவனம் கடந்த 2023 அக்டோபர் 31ஆம் தேதி அனுமதி கோரி விண்ணப்பித்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி அனுமதியானது வழங்கப்பட்டது. இந்த அனுமதியால் ராமநாதபுரம் மாவட்டம் கடுமையான பாதிப்பை எதிர்கொண்டு பாலைவனமாக மாறிவிடும் சூழல் உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் அனுமதி பெறப்பட்ட பகுதிகளை ஒட்டி சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் 2 பறவைகள் சரணாலயமும் 3 கிலோமீட்டர் சுற்றளவில் 2 பறவைகள் சரணாலயமும் சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றளவில் மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்காவும் உள்ளது. ஹைட்ரோ கார்பன் கிணறுகளால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நிலம் மற்றும் நீர்வளம் மாசடையும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலையும் கடும் எதிர்ப்பையும் தெரிவித்து உடனடியாக அனுமதியை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் தமிழக அரசுக்கு தெரியாமலேயே மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் நேரடியாக ONGC நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அதன் செய்தி அறிந்து அந்த அனுமதியினை உடனே திரும்ப பெற அந்த ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியதாகவும் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் ஹைட்ரோ கார்பன் ஆய்வுக்கான அனுமதியை ஏன் ரத்து செய்யக்கூடாது என ONGC நிறுவனத்திடம் விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டு ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக பல போராட்டங்கள் வெடித்த போது தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் விவசாய மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்புக்குள்ளாகும் ஹைட்ரோ கார்பன் உற்பத்தி செய்வதற்கான அனுமதிகளை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் வழங்காது என்றும் விவசாய பெருங்குடி மக்களின் நலனை கண்ணை இமை காப்பது போல தமிழ்நாடு அரசு காக்கும் எனவும் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போதும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் அமைக்கும் பணி நடைபெறுவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். திருப்புலானி போன்ற பகுதிகளிலே மிஷினை இறக்கி இங்கு வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். விஷவாயுக்குள்ள கொல்லக்கூடிய அந்த திட்டத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும். எதற்காக நிதியமைச்சர் சொன்னதுக்கு பின்னாலும் திருப்புலாண்டி போன்ற பகுதியில் மிஷினை இறக்கி வேலை செய்து கொண்டிருக்கான்னு தெரியவில்லை. அந்த மாநில அரசாங்கத்தினுடைய உத்தரவை மதிக்காத ONGC நிர்வாகத்தை உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் தடுத்து நிறுத்தி அந்த ONGCயை வெளியில அப்புறப்படுத்த வேண்டும். இங்கே ராமநாதபுரத்தில் நிலக்கு எரிவாயுவை எடுக்கக்கூடாது, அதை கடுமையாக போராட்டத்தின் மூலம் தடுத்து நிறுத்துவோம். எனவே முதலமைச்சர் தெரிவித்தது போன்றே விவசாய பெருங்குடி மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு தாக்க ஆணையம் வழங்கிய அனுமதியை உடனடியாக ரத்து செய்து ராமநாதபுரம் மாவட்டத்தையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கு சட்ட ரீதியான ஒரு முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் மகேஸ்வரனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.